ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்னோமைட். இன்றைக்கு ஒரு புது ஐபோன் ஒன்றை எப்படி ரீசெட் பண்றது அல்லது நீங்க பாவிச்ச ஐபோனை எப்படி ரீசெட் பண்றதுன்னு சொல்லி A to Z எல்லா விடயத்தையும் இன்னைக்கு பார்ப்போம். பாவிச்ச ஐபோன் அறிக்கிற பட்சத்துல நீங்க iCloud ரீசெட் பண்றதுக்கு முதல்ல iCloud பேக்கப் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க அப்படி பேக்கப் பண்றதால அப் டு டேட் டேட்டாஸ் எந்த டேட்டா லாஸ்டும் இல்லாம நீங்க ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஐபோனை ரீசெட் செய்யறதுக்கு முதலாவது ஏன் நம்ம ஐபோனை ரீசெட் பண்ண வேணும்ன்றதை தெரிஞ்சு கொள்ள வேணும். இரண்டாவது, என்னென்ன வகையான ரீசெட் மெத்தட் இருக்குது என்றதையும் தெரிஞ்சு கொள்ள வேணும். முதலாவதா ஏன் ஐபோனை ரீசெட் பண்ண வேணும் என்று சொன்னால், நீங்க வாங்கின போன் ஒருவேளை நீங்க பாவிச்ச போனை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா அதுல ஸ்பைவேயா அல்லது மெல்வேயா அல்லது வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் அல்லது ஹிடன் அப்ஸ் ஒர்க் பண்ணலாம். நீங்க ரீசெட் பண்ற நேரம் இது எல்லாமே டிலீட் ஆகி சாஃப்ட்வேர் அடிப்படையில் ஒரு பிராண்ட் நியூ போனா உங்கள்கிட்ட வரும். நீங்க ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் தவறுதல் ஆயிட்டுது, உங்களுக்கு அதை எப்படி திரும்பி பழைய நிலைக்கு கொண்டு வரதுன்னு தெரியல. இப்படியான சூழ்நிலையிலையும் போனை ரீசெட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஏன் ரீசெட் பண்ண வேணும்ன்றதுக்கான ஒரு காரணம். இதுக்கு அடுத்ததான் என்னென்ன வகையான ரீசெட்டிங் மெத்தட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஐபோனை பொறுத்தளவுல 6 வகையான ரீசெட்டிங் மெத்தட் இருக்குது. முதலாவது விஷயம், ரீசெட் ஆல் செட்டிங்ஸ். இதை நீங்க செலக்ட் பண்ற நேரம் உங்களோட மொபைல் போன்ல இதுவரைக்கும் நீங்க செட் பண்ணி வச்சிருந்த அல்லது கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா செட்டிங்ஸும் இரேஸ் ஆகி ஒரு நியூ போன் வாங்கக்குள்ள எப்படி செட்டிங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் அடிப்படையில் போன் திரும்பி கிடைக்கும். இரண்டாவது, ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ். இதுல உங்களோட நெட்வொர்க்ஸ் ப்ராட்பேண்ட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. மொபைல் நெட்வொர்க்கை சில நேரங்களில் மெனுவெல்லாம் செட் பண்ணியிருப்பீங்க டிபெண்டிங் ஆன் த நெட்வொர்க் ப்ரொவைடர். இந்த நெட்வொர்க் ரீசெட்டிங்கை நீங்கள் பண்ணுற சந்தர்ப்பத்தில் ஒரு பிராண்ட் நியூ ஃபோனில் எப்படி நெட்வொர்க் செட்டிங் நீங்கள் திரும்பி பண்ண வேணுமோ அதை கேட்டால் போல் மொபைல் ஃபோன் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ரீசெட் கீபோர்ட் செட்டிங். இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் திரும்பி உங்களுக்கு சாதாரண பேசிக் கீபோர்ட் செட்டிங் கிடைக்கும். ரீசெட் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட். இந்த செட்டிங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எதுவும் ஃபோட்டோஸ் போட்டிருக்கலாம், அப்ஸை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே டிலீட் ஆகி ஒரு பேசிக் ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் உங்களுக்கு கிடைக்கும். ரீசெட் லொகேஷன் அண்ட் ப்ரைவேசி. இது ஒரு முக்கியமான விஷயம். இது பற்றி இன்னொரு வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லுவேன். இதில் ட்ராக்கிங் சிஸ்டங்கள் இருக்கும். சில ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் உங்களை ட்ராக் பண்ணும். நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களோட மூமெண்ட் எங்கே, சம்டைம் ஸ்பாட்டாக நீங்கள் எந்த பாயிண்டில் இருக்கிறீங்க. சில வேளைகளில் உங்களை அறியாமே சில அன்பவுண்டட் ஆப்ஸை நீங்கள் அலோவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படியான டைமில் உங்களோட ப்ரைவேசியை ஹார்ம் பண்ணும். நீங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதையும் நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். லொக்கேஷனை ரீசெட் பண்ணி பேசிக் செட்டிங்ஸுக்கு கொண்டு வரும். இதை பற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று போடுவேன், இதை எப்படி செக்யூர் பண்ணுற உங்களோட மொபைல் ஃபோன். ஃபைனலி, erase all content and settings. இது ஒரு முக்கியமான செட்டிங்ஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஏனைய செட்டிங்ஸ் எல்லாத்துலேயும் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட வகையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது உங்களோட மொபைல் ஃபோனில் அதை மட்டும் நீங்கள் ரீசெட் பண்ணி கொள்ளலாம். இந்த செட்டிங் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் உங்களோட மொபைல் ஃபோன் A to Z உங்களோட முழுதையும் கிளியர் பண்ணி ரேஸ் பண்ணி ஒரு புது ஐபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கொண்டு வரும். இது ஒரு முக்கியமான செட்டிங். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். A to Z எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ், கான்டாக்ட், கலண்டர்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணி பேக் டு ஒரு நார்மல் ஒரு பிராண்ட் நியூ ஐபோனா உங்களுக்கு கொண்டு வரும் சாஃப்ட்வேர் அடிப்படையில். ஸோ இந்த செட்டிங் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இனி போன ரீசெட் பண்ணுவோம். Go to the settings, then general, transfer or reset iPhone, then select erase all content and settings. கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற நேரம் பாவிச்சிருக்கிற எல்லா டேட்டாஸும் டிலீட் பண்ணப்பட்டு சாஃப்ட்வேர் அடிப்படையில் ஒரு நியூ ஃபோன் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. செலக்ட் கண்டினியூ. ஓகே, நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே திரும்பவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு பவுன் பண்ணது நீங்கள் இந்த ஐஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் இரேஸ் பண்ண போகிறீங்களா. அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணனால் இரேஸ் பண்ண இந்த டேட்டாவை நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் திரும்பி பெற முடியாது என்று அது பவுன் பண்ணுது.
நீங்கள் அப் டு டேட் பேக்கப் பண்ணியிருக்கிற நேரம் நீங்கள் erase பண்ணின டேட்டாஸ் எல்லாத்தையும் திரும்பி பெற முடியும். ஓகே, நம்ம இப்போ erase iPhone என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் வந்து erase ஆக ஆரம்பிக்குது. தென் erase ஆகி முடிய ஒரு நியூ ஃபோன் அப்படி திரும்பி எனக்கு கிடைக்குமோ அதே மாதிரி திரும்பி கிடைக்கும். ஓகே, ஓகே, ஐஃபோன் ஃபேக்டரி ரீசெட் கம்ப்ளீட் ஆகிட்டு. வெல்கம் டு ஐஃபோன்.